ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் பொருந்துற விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஸோ பொருந்தாத விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே. ஸோ எல்லா மெசேஜும் எல்லாருக்கானதும் அல்ல. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைன்னா நீங்கள் யார்கிட்டயாச்சும் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. என்கிட்ட எடுத்துக்கலாம். இல்லை வேறு யார்கிட்டயா கூட நீங்கள் டேரோட் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, திங்க் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த கரண்ட் ஃபீலிங்லேயே எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் ஓகே. இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க இப்போ ரெண்டு பேரும். தனிமையில் இனிமேல் காணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து ரொம்ப அந்த லோன்லினஸ் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கல. ஓகே. தனிமையில் இருக்காங்க, பட் அது ரொம்ப அந்த லோன்லியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இல்லை. இருக்கிறத வச்சு நான் தனியாக ஹாப்பியாக இருந்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் ஓகே, என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நான் என்ஜாய் பண்ணுறேன், நான் தனிமையிலே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களை பற்றின தேடல்களும் ஒரு சில இருக்குது, பட் பெருசாக ஸ்டெப் எடுக்கலை. இப்போதைக்கு வந்து ஒரு தனிமையில் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் மெசேஜஸ் இருக்குதா அப்படின்ட்டு. ஓ, சடனாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் ஆயிருக்கு. அதாவது வழக்கம் போல் இல்லை. எப்போவுமே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க, நல்லா போயிட்டுருக்கும். சடனாக வந்து இது ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சடனாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தோணுது. ஓகே. சடனாக நல்லா தான் போயிட்டுருக்கும். சடனாக நீங்கள் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்களும் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்ந்தால வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு சண்டைகள், ஒரு பிரச்சனைகள், இல்லை ஒரு நோ கான்டாக்ட் போகிறது நல்லா தான் போயிட்டுருக்கும். சடனாக வந்து அந்த மாதிரி ஒரு நோ கான்டாக்ட் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இல்லை அவங்களே ஒரு நோ கான்டாக்ட் போயிருக்காங்க. ஒரு இந்த உறவில் வந்து இப்போ ஒரு விரிசல் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மேபி உங்கள் ஒருத்தர் வந்து ஒரு சில கோபங்களும் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டு பேரோட கோபமுங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை அடுத்தவங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ நோ கான்டாக்ட் தான், மோஸ்ட்லி நோ கான்டாக்ட் ஆர் ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சடனாக நடந்திருக்கு. ஓகேவா, சடனாக நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்களா, தனிமையில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லோன்லி, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஒரு டைம் வந்து அது லோன்லி என்ஜாய் பண்ணுறாங்க, இன்னொரு டைம் அந்த லோன்லி வந்து அவங்கள ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களையும் வந்து சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க, உங்களையும் தனிமைக்குள்ளாக்குறாங்க, அவங்களும் தனிமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எப்படின்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க, அவங்க வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன்கள் நடக்கும். அவங்க என்னென்னா உங்களே அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்களையும் வந்து அவங்களாவே தனிமையில் உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை தான் இப்போ கரண்டாக போயிட்டுருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ தனிமையில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ரொம்ப சீரியஸாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆரம்பிக்கலாம், ஒரு ஹாப்பினஸாக அந்த ரிலேஷன்ஷிப்பை நியூ பிகினிங்காக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்கள் பர்சனுக்கு டெஃபினட்டாக இருக்குது. எஸ், பார்த்திங்கன்னா
எஸ். மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கணும். எனக்கு இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒரு சில பேருக்கு எப்படின்னா, உங்கள் பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க இன்னொரு லைனை பார்த்து போகிறாங்க, இன்னொரு யூட்டர்ன் அடித்து வேறு பக்கமாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 2 விஷயம் தெரியுது, அதனால நான் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு எப்படின்னா, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கணும், ஒரு எனர்ஜியோட அட்ராக்ஷனோட மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷனோட அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு சில பேருக்கு என்னென்னா, வேற ஒரு பாதையை நோக்கி ஒரு நியூ பாதைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எது பொருந்ததோ அவங்க எடுத்துக்கோங்க. பட் அட்ராக்ஷன் இருக்குது, உங்கள் மேலே வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் அது எப்படின்னா, அது நிலையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பிரச்சனைகள். ஒரு டைம் வந்து ஓவராக அந்த எமோஷ்னல் இருக்கும், ஒரு டைம் வந்து அது காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் அது ஒரு நிலையாக இல்லை, ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்னன்னா, ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். மறுபடியும் ஏதாவது ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு எண்டு கார்டு போட்டு வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை வேறு யாரையாச்சும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஆல்ரெடி பிரச்சனை வந்திருக்கு, மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு எண்டு தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ அந்த எண்டு ஒரு நல்ல எண்டாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு எண்டாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. இது என்னென்னா, அவாய்ட் பண்ணுறதும் மறுபடியும் ஆரம்பிக்கிறதும் மறுபடியும் அவாய்ட் பண்ணுறதும், ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு முடிவு வரப்போகுது. இப்போ இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஏன்னா 2மே வந்து ஒரு எண்டு கார்டு. டெத்துனாலும் ஒரு எண்டு கார்டு, அண்ட் வால்டுனாலும் ஒரு எண்டு கார்டு தான். இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. திருப்பி ரிலேஷன்ஷிப் ஆன் அண்ட் ஆஃப் போகுது, அண்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஒரு பேட்டர்ன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்குன்னா அது எண்ட் ஆக போகுது. எண்ட் ஆகி அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இல்லாமல் வேறு ஒரு ரூட்டில் இந்த ரிலேஷன்ஷிப் போகலாம். ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகி நியூ ரிலேஷன்ஷிப் வரலாம். ஓகே, இது வந்து ஜென்ரல் ரீடிங், ஸோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா எனக்கு 2 விஷயம் தெரியுது, அதனால நான் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு இந்த பேட்டர்ன், பழைய பிரச்சனைகள்லாம் முடியும், அந்த பேட்டர்ன்லாம் கட் ஆகும், திரும்ப போய் பேசுகிறது, ஒரே பேட்டர்னை கண்டினியூ பண்ணுறது, ஸோ அந்த விஷயம்லாம் கட் ஆகும். ஓகேவா? கட் ஆகி ஒரு நியூ பாதைகள் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங்கும் அதே தான். இப்படி தான் போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ஸ்டார்ட் ஆகுது, மறுபடியும் ஒரு எண்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே அவங்க முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, முடிச்சுட்டு ஒரு நியூ பாத்தை தேடி அவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும்னு நினைக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு சில நெகட்டிவான முடிவுகள் கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 முடிவு கார்டுகள் வந்திருக்கு, டெத் ஆண்டு வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. சம்திங் இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போ ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க உங்கள் பர்சன். ஸோ அந்த குழப்பமான மனநிலை காரணமாக அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனை நிறைகள் இருக்குது. எல்லாமே வந்து சால்வ் பண்ணணும், எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் இருக்கலாம், இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலி இருக்கலாம். ஸோ எந்த பக்கம் போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை, நிறைய ஒரு மூடு ஸ்விங்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் ஆகணும், மறுபடியும் ஒரு கெட் டுகெதர் ஆகணும், மறுபடியும் மீட் பண்ணணும், இல்லை சேரணும், பேசணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போது ஓவரால் வந்து அவங்க தனிமையில் தான் கொஞ்சம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தனிமையிலேயே வந்து ஒரு ஃப்ரீடமாக அவங்க போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பாத்தை தேடி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல. இங்கே ஏதோ ஒரு தடைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா 2 பாதைகள் இருக்குது, அவங்களுக்கு எந்த நோக்கி போகணும்னு தெரியல. பட் இதுக்கு ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபீலிங்கை பார்க்கலாம்.
ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே கார்டு வந்து உங்கள் பர்சனோட ரீடிங்கில் லாஸ்ட்டாக வந்துச்சு, அது இங்கே ஃபஸ்ட்டாக வருது. ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன ஃபீலிங் இருக்குன்னா, எஸ் ரீயூனியன் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீயூனியன் ஆகணும், ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கணும், எல்லா பிரச்சனைகளும் தீரணும், ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணணும். ரீயூனியன், கமிட்மெண்ட், மேரேஜ், ப்ரப்போசல், இந்த மாதிரியான சில விஷயங்கள் ரீயூனியனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் மனசில் போயிட்டுருக்கு. பட் நீங்கள் வேறு என்னெல்லாம் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், உங்கள் சைட்லேருந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் இன்னுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறீங்க. எஸ், உங்களோட விஷே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே சமயத்தில் உங்களோட செல்ஃப் லவ்வே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே 9 ஆஃப் கப்ஸ், அங்கே 9 ஆஃப் பென்டக்கல்ஸ். ஸோ 2 பேரும் வந்து இந்த செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு ரீயூனியனுக்கான ஒரு விஷயங்கள் நான் 2 பக்கமும் பார்க்குறேன். என்னதான் உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஒரு சில குழப்பங்கள் தனிமையில் இருந்தாலும் எண்டு கார்டில் வரும்போது ஒரு ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இங்கே ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ரீயூனியன் எஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதே சமயத்தில் செல்ஃப் லவ், செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் உங்களோட விஷ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட விஷ். பட் இங்கே ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு. 2 பேரில் யாரோ ஒருத்தங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை இப்போது போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த உறவில் ஒரு விரிசல், காயங்கள் ஏற்பட்டிருக்கு. எஸ், சம்திங் வந்து சரியில்லை. ஒரு உங்களோட பர்சனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன், ஒரு உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அதர் பர்சனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் ஏற்படுது, வேறு யாராச்சும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஸோ 2 பேரும் ஒரு மனக்காயங்கள் ஏற்பட்டிருக்கீங்க. ஒருத்தங்களுக்கு ஏமாற்றம் நிறைய நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கோ ஒரு வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது பிளான் போட்டுட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது பண்ணலாமா வேணாமா, இல்லை கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பட் உங்களோட தாட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகணும். திடீர்ந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு, நீங்களே அந்த விரிசலை ஏற்படுத்தியிருக்கலாம், இல்லை அதர் பர்சன்னால் இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. வெயிட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மறுபடியும் ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் வராதா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் வராதா, ஹாப்பியான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எஸ், நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கீங்க. ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் அந்த எமோஷ்னல் இருக்குது. ஸோ உங்கள் பர்சனுக்கு மீட் பண்ணணும், ஒரு ஆஃபர் கொடுக்கணும், ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஹாப்பி பர்த்டே சொல்லணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் பர்சனுக்கு ஏதாச்சும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ரீயூனியன், ப்ரப்போசல், சம்திங் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. எஸ், எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு உங்கள் சைடில் இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அதை தான் எதிர்பார்க்குறீங்க. ஒரு எம்ப்ரஸ், ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கணும், எனக்கான ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கணும், எனக்கான ஒரு மரியாதை கிடைக்கணும், எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட், மேரேஜ், ப்ரப்போசல் இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.
இதே கார்டு வந்து அவங்களுக்கும் வந்துச்சு, உங்களுக்கும் வந்துச்சு. மூன் கார்டு. ஆனாலும் ஒரு குழப்பமான மனநிலையில தான் 2 பேரும் இருக்கிறீங்க. மூட் ஸ்விங்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்குமே இருக்கு. நெறைய மூட் ஸ்விங்ஸ். இன்னைக்கு இத சொல்றீங்க, நாளைக்கே மைண்ட் மாறுது. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இன்னைக்கு வேணும்னு சொல்றது, நாளைக்கு ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கு. இவ்வளோ இதுவரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வருது அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். எங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏமாறுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம். இல்ல அடுத்தவங்க நாம ஏமாந்துருவோமோ, இல்ல நம்ம யாரையாச்சும் ஏமாத்துற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருமோ, இது எந்த பக்கம் போறது? யார் பேச்ச கேட்கறது? இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. பட் நோக்கம் என்னவோ நல்ல நோக்கம் தான். ஹெவி பர்டன். என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு ஏமாற்றங்கள் நடந்துருமோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஹெவி பர்டனா தான் உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன 2 பேருக்கும் ஏமாற்றங்கள் கிடைச்சிருந்திருக்கும். அதுக்கு பிறகு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ரொம்பவே வந்து ஒரு ஹெவி பர்டனா தான் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் ஒரு பாரமா தான் இருக்கு. நெறைய விஷயங்கள வெளிய சொல்ல முடியலையே. மனசுலயே அப்படி இருக்குது. ரொம்ப பாரமா இருக்குது. யார்ட்டயும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்க போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கரண்டா அந்த மாரி தான் சிச்சுவேஷன். எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஒரு பிளாக்கேஜஸ் நெறையவே இருக்குது. ஆனா தாட்ஸ் எல்லாமே பரவால்ல. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ப சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அவங்க என்னதான் லோன்லியா இருந்தாலும், எண்டுல வந்து ஒரு ரீயூனியன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். இதான் வந்து உங்க ஃபீலிங்ஸ். 2 பேரோட ஃபீலிங்ஸையும் பார்த்துட்டோம். உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் பார்த்துட்டோம். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ட்ரெய்னிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.